ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ 25 நாளுக்குள் முடிப்பார், மேலும் பி அந்த வேலையை 20 நாளில் முடிப்பார். வேலையை ஏ தொடங்கி 10 நாட்கள் கழித்து பி சேர்கிறார் எனில் அந்த வேலை முடியும் நாட்கள் எவ்வளவு? அதாவது ஏ பி தனியா ஒர்க் பண்ணா எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏ ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் கழிச்சுதான் பி வந்து ஜாயின் பண்றாரு அப்படின்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியுங்கிறது கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி சேர்ந்து ஒர்க் பண்ண எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப ஏ அண்ட் பி சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 1/25, ஏ வந்து 1/25, பி வந்து 1/20. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 9/100ங்கிற வேல்யூ கிடைக்கும். இது வந்து டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா 100/9. ஓகேங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா 100/9 டேஸ்ல வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 10 நாள் ஆல்ரெடி வந்து ஏ ஒர்க் பண்ணிட்டாரு. 10 நாள் ஒர்க் வந்து முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப ஏயோட 10 நாள் ஒர்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஏ வந்து 1/25 ஒர்க் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுல வந்து இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா 10 டேஸ் ஒர்க் பண்ணிருக்கனால இன்ட்டு 10. சோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2/5 ஒர்க். ஓகேங்களா, அப்ப ஏ கம்ப்ளீட் பண்ண ஒர்க் வந்து 2/5. சோ ரிமைனிங் ஒர்க்கை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேங்களா, ரிமைனிங் ஒர்க்குங்கிறப்ப டோட்டல் ஒர்க்ல இருந்து இப்ப அவர் பார்த்த ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணணும். டோட்டல் ஒர்க்கை நம்ம எப்பவுமே என்னன்னு வச்சுப்போம், 1ன்னு வச்சுப்போம். சோ 1 - 2/5 இதை வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா 3/5 நமக்கு கிடைக்கும். சோ ரிமைனிங் ஒர்க் வந்து 3/5. இந்த 3/5 தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த 3/5 நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த 100/9 டேஸால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அவங்க ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாளா கம்ப்ளீட் பண்ணாங்கிறது தெரிஞ்சிடும். சோ 100/9 into 3/5 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலா நமக்கு 20/3ங்கிற வேல்யூ கிடைக்கும். இதை வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதணும்னா 6/2/3 டேஸ் அவங்க வந்து ரிமைனிங் ஒர்க்கை 6/2/3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், 5 ஆண்கள் மற்றும் 2 பையன்கள் சேர்ந்து செய்கின்ற வேலை ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் செய்கின்ற வேலையின் அளவில் 4 மடங்காகும். ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் வேலை விகிதம் என்ன? அதாவது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5 மென் அண்ட் 2 பாய்ஸ் சேர்ந்து செய்யற வேலை வந்து ஒரு ஆண் அண்ட் ஒரு பையன் செய்யக்கூடிய வேலையோட 4 மடங்கு. அப்ப ஒரு ஆணுங்கிறப்ப மென் பிளஸ் பாய்ஸ் 4 மடங்கு. ஓகேங்களா, இதான் கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறது. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது ஒரு ஆண் அண்ட் ஒரு பையனோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. சோ இப்ப என்ன பண்ண போறோம், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 5m plus 2b ஈக்குவல் டு இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 4m plus 4b கிடைக்கும். இப்ப m எல்லாம் ஒரு சைடும் b எல்லாம் ஒரு சைடு எடுத்து சால்வ் பண்ணோம்னாக்க 5m minus 4m ஈக்குவல் டு 4b minus 2b வரும். சோ ஃபைனலா m ஈக்குவல் டு 2b கிடைக்கும். இதை வந்து இப்ப m b எல்லாம் சேம் சைடும் நம்பர்ஸ் அதர் சைடும் எழுதணும்னாக்க m/b ஈக்குவல் டு 2/1 கிடைக்கும். இப்ப இதை வந்து ரேஷியோல எழுதணும்னா என்னன்னு வரும், நமக்கு 2:1 வரும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர் எனில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா 3 ஆண்கள் 5 பெண்கள் 12 நாள்ல வேலையை முடிச்சிடறாங்க. ஓகேங்களா, இப்ப கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 ஆண்கள் பிளஸ் 5 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது கொஸ்டின். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எம்மோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ m ஈக்குவல் டு 5/3w கிடைக்கும். இந்த m வேல்யூவை இதுல என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 5/3w பிளஸ் 5w. ஓகேங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 15 women கிடைக்கும். சோ ஃபைனலா நமக்கு கொஸ்டின் என்னன்னாப்பா 15 women சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறது தான். சோ இப்ப கொஸ்டின்ல சொல்லி இருக்கிறது ஆல்ரெடி 5 women சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 12 டேஸ்ல முடிப்பாங்கிறது தெரியும். சோ 5 women 12 டேஸ்னா 15 women எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் கொஸ்டின். சோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 5 × 12 ஈக்குவல் டு 15 × அதை தெரியாத வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம எத்தனை நாள்ல அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 × 12 டிவைடட் பை 15. சோ ஃபைனலா 4 டேஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.